மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. அவர் ஒரே தரம் மரித்தார், பின்பு உயிர்த்தெழுந்தார். என்றைக்கும் தம்முடைய ஜனங்களோடு கூட இருக்கும்படியாக அவர் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து எங்க இல்லை, நமக்குள்ள இருக்கிறாரு. யாரெல்லாம் இயேசு எனக்கு வேணும்னு கேட்கிறாங்களோ அவங்களுக்குள்ள இயேசு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவங்களை ஆசீர்வதிக்கிறாரு, அவங்களை நடத்தி செல்லுகிறாரு. இயேசு கல்லறையை தேடி வந்த பெண்களுக்கு தேவதூதன் சொன்ன, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். உங்களுக்கு முன்னே அவர் கலிலேயாவில பேதுருவையும் ஒரு சீஷர்களையும் பார்க்க அவர் போயிட்டாரு. அங்கே நீங்கள் அவரை காண்பீர்கள் என்று பேதுருக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. தேவதூதன் சொல்றான். அவர் எழுந்து மரித்து எழுந்து தன்னோடு கூட ஐக்கியமா இருந்த சீஷர்களை தான் பார்க்க போனாரு. ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, அவர் மரித்து உயிர்த்தெழுந்து எங்கோ இல்லை, நமக்குள்ள இருக்கிறார். உயிர்த்த இயேசு உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து சிலுவையில அவரே பலியாய் ஒப்பு கொடுத்து எல்லாவற்றையும் செய்து முடித்தார். உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு தேவையான, உன்னுடைய விடுதலைக்கு தேவையான, நீ சந்தோஷமா இருப்பதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் சிலுவையில செய்து முடித்து உன்னோடு கூடவே இருந்து உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக அவர் உன்னோடு கூட உனக்குள்ள இருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் மரித்தோரிலிருந்து எழுந்து உங்களை ஆசீர்வதிக்கும்படி, உங்கள் புல்லாங்கிலிருந்து உங்களை விடுவித்து உங்களை ஆசீர்வதிக்கும்படியாகவே இயேசு கிறிஸ்துவாகிய தம்முடைய பிள்ளையை அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று சொல்லி. ஆமா, உங்களை ஆசீர்வதிக்கும்படி அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டார். இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ள இருக்குதா? விசுவாசிக்கிறீங்களா? நம்புவீங்களா? யாரெல்லாம் இயேசுவை நோக்கி கூப்பிட்டாங்களோ அவங்களுக்குள்ள இவர் இருக்கிறாருங்க. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லா ஜனங்களும், பூமியின் எல்லைக்கு உட்பட்ட எல்லா ஜனங்களும், பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிக்கப்படுவீர்கள் என்றால் நான் உங்களுக்குள்ள வந்துருவேன்னு அர்த்தம். ஆமா, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ள கர்த்தர் இருக்கிறார். உயிர்த்தெழுந்த கர்த்தர். அல்லேலூயா. உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து, உயிர்த்த கிறிஸ்து நம்ம உள்ளத்திலே வந்துவிட்டார். உயிர்த்த கிறிஸ்து நம்ம உள்ளத்திலே வந்துவிட்டார். சாவுக்கேதுவான நம்ம சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார். சாவுக்கேதுவான நம்ம சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார். நன்றி பாடலும் தினமும் பாடு. கைதட்டி உனக்குள்ள உயிர்த்தெழுந்த வல்லமை தினமும் பாடு. நல்ல தேவன் உயர்த்தி பாடு. அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சன்னதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் இயேசு வெற்றி சிறந்தார். 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 கண்ணீரை மாற்றி நம்மை காலம் எல்லாம் மகிழ செய்தார். கண்ணீரை மாற்றி நம்மை காலம் எல்லாம் மகிழ செய்தார். நன்றி பாடல் தினமும் பாடு. நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். நன்றி பாடு தினமும் பாடு. நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சன்னதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சன்னதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். கிறிஸ்துவை நம்பினதால் பிதாவுக்கு பிள்ளையானோம். கிறிஸ்துவை நம்பினதால் எல்லாரும் இணைந்து சொல்லுவோமா? கிறிஸ்துவை நம்பினதால் பிதாவுக்கு பிள்ளையானோம். கிறிஸ்துவை நம்பினதால் பிதாவுக்கு பிள்ளையானோம். அப்பான்னு கூப்பிடப்பண்ணும் ஆவியால நிரப்பப்பட்டோம். அப்பான்னு கூப்பிடப்பண்ணும் ஆவியால நிரப்பப்பட்டோம். நன்றி பாடு.
தினமும் பாடு நல்ல தேவன் உயர்த்தி பாடு நன்றி பாடல் தினமும் பாடுவோம் நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம் அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சன்னதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம் ஆமென். அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவ முன்னிலையில் உயிர்த்த கிறிஸ்து நம்ம உள்ளத்திலே வந்து விட்டார். சொல்லுங்க, உயிர்த்த கிறிஸ்து நம்ம திரும்ப எல்லாம் சேர்ந்து. உள்ளத்திலே விட்டார். உயிர்த்த கிறிஸ்து நம்ம உள்ளத்திலே வந்து விட்டார். உயிர்த்த கிறிஸ்து நம்ம உள்ளத்திலே வந்து விட்டார். சாவுக்கேதுவான நம்ம சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார். சாவுக்கேதுவான நம்ம சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார். நன்றி பாடல் தினமும் பாடு நல்ல தேவன் உயர்த்தி பாடு நன்றி பாடல் தினமும் பாடுவோம் நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம் அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சன்னதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவ முன்னிலையில் அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சன்னதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவ முன்னிலையில் நன்றி பாடல் நன்றி பாடல் தினமும் பாடு நல்ல தேவன் உயர்த்தி பாடு நன்றி பாடல் தினமும் பாடுவோம் நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம் அவிக்கற்ற பலி செலுத்தும் அசாரிய கூட்டம் நாம். ஆவிக்கேற்ற பலி செலுத்தும் ஆசாரிய எல்லாரும். கூட்டம் நாம். அவிக்கற்ற பலி செலுத்தும் அசாரிய கூட்டம் நாம். ஆவிக்கேற்ற பலி செலுத்தும் ஆசாரிய கூட்டம் நாம். வெளிச்சமாய் மாற்றியவர் புகழ்ச்சிதனை பாடிடுவோம். வெளிச்சமாய் மாற்றியவர் புகழ்ச்சிதனை பாடிடுவோம் நன்றி பாடல் தினமும் பாடு நல்ல தேவன் உயர்த்தி பாடு நன்றி பாடல் தினமும் பாடுவோம் நல்ல தேவன் நன்றி பாடல் தினமும் பாடுவோம் நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம் நன்றி பாடல் தினமும் பாடுவோம் நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம் அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சன்னதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில் அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சன்னதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில் நன்றி பாடல் தினமும் பாடு நல்ல தேவன் உயர்த்தி பாடு நன்றி பாடல் தினமும் பாடுவோம் நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம் நன்றி பாடல் தினமும் பாடு நல்ல தேவன் உயர்த்தி பாடு நன்றி பாடல் தினமும் பாடுவோம் நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம் நன்றி பாடல் தினமும் பாடுவோம் நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம் நன்றி பாடல் தினமும் பாடுவோம் நல்ல தேவன் பாடுவோம் 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 ரிபலபோ ஷபல துரபலபரபா ஆவியானவரே உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளாக எல்லா கட்டுகள் உடைஞ்சு போகட்டும் எல்லா நுகங்கள் உடைஞ்சு போகட்டும் உம்மை துதிக்க முடியாதபடி காணப்படுகிற நாவின் கட்டுகள் உடைந்து போ ரபல துரபலபரபா ரபல துக்கரதிய தரபலபா ரபோன கபோன திக்கன போக்கன திபலபா ரபலபலபலபலபா நல்ல தேவன் உயர்த்தி பாடு நன்றி பாடல் தினமும் பாடுவோம் நல்ல அருமையானவர்களே. தேவன் எகிப்து அது அடிமைத்தனம். எகிப்திலிருந்து ஒரு வல்லமினால அவர்கள் வெளியே கொண்டு வரப்பட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். ஆனாலும் பார்வோன் அவர்களை துரத்தி கொண்டே வந்தான். எப்பொழுது செங்கடலை கடந்தார்களோ அன்றோடு பார்வோன் தொல்லை முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. உடனே என்ன செஞ்சாங்க தெரியுமா? கர்த்தரை ஆடி பாடி துதிச்சாங்க. என்ன விடுதலை பெற்றாங்க. ஆமென். இனி ஒரு கலக்கம் இல்லை, இனி ஒரு கண்ணீர் இல்லை, இனி ஒரு துக்கம் இல்லை. துக்கம் எல்லாம் பறந்து போகும். வரும் துக்கம் ஆனா பறந்து போகும். ஏன்னா உயிர் தெழுந்த இயேசு நம்மோடு இருக்கிறார். ஆமென். அவர் பேசினாலே நமக்கு விடுதலை.
எம்மாவூர் சீஷர்களோடு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போய்க்கொண்டே இருந்தாரு. அவர்களோடு அவர் பேசிக் கொண்டிருந்தார். பேச பேச பைபிள் சொல்லுகிறது, அவருடைய உள்ளம் இருதயம் பற்றி எரிந்ததாம். அல்லேலூயா. அவருடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரிந்தது, பற்றி எரிந்தது. ஆமா, அவர்களுக்குள்ள இனி பாவம் இல்லை, அவர்களுக்குள்ள இனி சாபம் இல்லை, அவர்களுக்குள்ள இனி எந்த பிசாசுனுடைய கிரியைகள் இல்லை, அவர்களை அடிமைப்படுத்த எதுவுமே இல்லை. ஏன் தெரியுமா? உயிர்த்தெழுந்த இயேசுவை அவர்கள் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டாங்க, வாஞ்சியோடு ஏற்றுக்கொண்டாங்க, விருப்பத்தோடு ஏற்றுக்கொண்டாங்க. நாம எப்படி இருக்கிறோம்? உயிர்த்தெழுந்த இயேசு எனக்குள்ள இருக்கணும், என் வாழ்க்கையில் அவர் நடமாடணும், என் குடும்பத்தில் அவர் நடமாடணும். யோசிக்கிறீங்களா? அவர் நடமாட நடமாட உங்க உள்ளம் பற்றி எரிந்து கொண்டே இருக்குங்க. சந்தோஷத்தில் துதித்து கொண்டே இருக்குங்க. ஆண்டவரை பாடிக்கொண்டே இருப்பீங்க, இங்க ஆடிக்கொண்டே இருப்பீங்க. ஏன்னா நீங்க எகிப்தை கடந்து வந்துட்டீங்க, செங்கடலை கடந்து வந்துட்டீங்க. இனி உங்களுக்கான கானான் தேசம். ஆமென். உங்களுக்கான கானான் தேசம் இது. உயிர் தெழுந்த கிறிஸ்து மாத்திரம் உங்களோடு இருந்தா போதும். இன்னைக்கு நம்ம அநேக உலக காரியங்களே அதை இதையும் குறித்து கவலைப்படுகிறோம். தேவையில்லை, கிறிஸ்து போதும், கிறிஸ்து போதும். அப்ப நீங்க போதும்பா. பாடுவோமா? துதிப்போமா? பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் எல்லாரும் பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கல்வாரி சிலுவையினார் என் சாபங்கள் உடைந்ததையா. கல்வாரி சிலுவையினார் என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததை சொல்லுங்கள் எல்லாரும் இணைந்து. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 ஓ நன்றி நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. சொல்லுங்க. நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். வாழ்வு தரும் ஊற்று நீரே, வழிகாட்டும் தீபம் நீரே. வாழ்வு தரும் ஊற்று நீரே, வழிகாட்டும் தீபம் நீரே. புயலில் புகலிடமே, கடும் வெயிலில் குளிர் நிழலே. புயலில் புகலிடமே, கடும் வெயிலில் குளிர் நிழலே. நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம்.
துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. துயர் நீக்கும் மருத்துவரே, அப்பா என் துதிக்கு பாத்திரரே. பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. நன்றி 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 நன்றி. நன்றி நன்றி நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில். பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம். கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில். பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். இவ்வுலக போக்கின்படி நான் வாழ்ந்தேன் பல நாட்கள். இவ்வுலக போக்கின்படி நான் வாழ்ந்தேன் பல நாட்கள். உம்மோடு இணைத்தீரையா மிகுந்த இரக்கத்தினா. உம்மோடு இணைத்தீரையா, உம் மிகுந்த இரக்கத்தினால். நன்றி அப்பா. நன்றி நன்றி நன்றி. நன்றி நன்றி நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில். பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில். பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது ரோமர் புஸ்தகத்துல, நாம் அவருடைய மரித்த அவருடைய சாயலில் நாம் இணைக்கப்பட்டிருந்தோமானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போமா. அவர் உயிர்த்தெழுந்தார். அது எவ்வளவு பெரிய வல்லமை, அது எவ்வளவு பெரிய மகிமையான காரியம் பாருங்க. இந்த உலகத்தில் யாரும் செய்யாத ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து செய்தார். ஹல்லேலூயா. அவர் உயிரோடு எழுப்பினார், ஆனால் இயேசு கிறிஸ்து தானே உயிரோடு இருந்தார். ஏன்னா பைபிள் சொல்லுகிறது, குமாரனுக்கு தன்னை உயிரோடு எழச் செய்கிற அந்த வல்லமை அவருக்குள்ள இருக்குதாம். யோவான் சுவிசேஷத்துல ஆண்டவர் இயேசு சொல்றாரு, குமாரன் தனக்கு தானே உயிர்த்தெழச் செய்யக்கூடிய அந்த வல்லமை இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்ததாம். கையை வைத்து சொல்லுவோமே ஹல்லேலூயா. அதே வல்லமைங்க நீங்க பிரைஸ் சொல்லுவாங்க. எபேசியர் நிருபத்துல 1 அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கிற அந்த வல்லமை என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும் போது எந்த வல்லமை அவருக்குள்ள கிரியை செய்ததோ அதே வல்லமை எனக்குள்ள உங்களுக்குள்ள அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருக்குள்ளாக. அல்லேலூயா. அதனாலதான் நாம் பாவத்தில் விழுந்தாலும் மறுபடியும் நம்மளால எழ முடியுது. அல்லேலூயா. கையை வைத்து சொல்லுவோமே. மோசமான நிலைமைக்கு போனாலும் திரும்ப கர்த்தரால் நம்மை கொண்டு வர செய்கிறது எதனால தெரியுமா? எனக்குள் கிரியை செய்கிற அவர். வாசிங்க அந்த ஒரு வசனத்தை வாசிங்களேன். எபேசியர் 1:19. தாம் தாம் தாம்னா பிதாவை குறிக்கிறது. அவர் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின். இதோட நிப்பாட்டிக்கலாம், போதும் நமக்கு இந்த வார்த்தை போதும். விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் அவருடைய வல்லமை. இந்த வல்லமை எப்படிப்பட்ட வல்லமை? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின வல்லமை. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் முடிவு கட்டத்தில் இருந்தாலும் சரி, எதனாலேயோ, வியாதினாலேயோ, பலவீனத்தினாலேயோ, பொருளாதார கஷ்டத்தினாலேயோ, எதுல நீங்க முன்னேறி செல்லவே முடியாத நிலைமையில இருந்தாலும் சரி, உன்னை ஞாபகத்தில் கொள்ளுங்க, உங்களை தூக்கி சுமக்கிற, உங்களை உயர்த்துகிற, உயிர்த்தெழுகிற வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிறது. கைத்தட்டி அவரை துதிக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. உயிர்த்த கிறிஸ்து நம்ம உள்ளத்திலே வந்து விட்டார். உயிர்த்த கிறிஸ்து நம்ம உள்ளத்திலே வந்து விட்டார்.
சாவுக்கு எதுவான நம்ம சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார். சாவுக்கு எதுவான நம்ம சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார். நன்றி பாடல் நல்ல தேவன் உயர்த்தி பாடு. நன்றி பாடல் தினமும் பாடுவோம். நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சன்னதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சன்னதியில், கைதட்டி எல்லாரும் நாளெல்லாம் கொண்டாட்டம் அவரை துதிப்போம், முன்னிலையில். ஆராதிப்போம். நன்றி பாடல் தினமும் பாடு. நல்ல தேவன் உயர்த்தி பாடு. நன்றி பாடல் தினமும் பாடுவோம். நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் இயேசு வெற்றி சிறந்தார். கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் இயேசு எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் இயேசு வெற்றி சிறந்தார். கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் இயேசு வெற்றி சிறந்தார். கண்ணீரை மாற்றி நம்மை காலமெல்லாம் மகிழச் செய்தார். கண்ணீரை மாற்றி நம்மை காலமெல்லாம் மகிழச் செய்தார். நன்றி பாடல் தினமும் பாடு. நல்ல தேவன் உயர்த்தி பாடு. நன்றி பாடல் தினமும் பாடுவோம். நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சன்னதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சன்னதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம். விசுவாசம் சொல்லும் கிறிஸ்துவுக்கு, கிறிஸ்துவை நம்பினதால் பிதாவுக்கு பிள்ளையானோம். சொல்லுங்க கிறிஸ்துவை நம்பினதால் பிதாவுக்கு எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். கிறிஸ்துவை நம்பினதால் பிதாவுக்கு பிள்ளையானோம். கிறிஸ்துவை நம்பினதால் பிதாவுக்கு பிள்ளையானோம். அப்பான்னு கூப்பிடப்படும் ஆவியால நிரப்பப்பட்டோம். அப்பான்னு கூப்பிடப்படும் ஆவியால நிரப்பப்பட்டோம். நன்றி பாடல் தினமும் பாடு. நல்ல தேவன் உயர்த்தி பாடு. நன்றி பாடல் தினமும் பாடுவோம். நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சன்னதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவ முன்னிலையில். அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சன்னதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம். நல்லவ முன்னிலையில். நன்றி பாடல் நன்றி பாடல் தினமும் பாடு. நல்ல தேவன் உயர்த்தி பாடு. நன்றி பாடல் தினமும் பாடுவோம். தேவன் உயர்த்தி உயர்த்தி பாடுவோம். பாடுவோம். கைதட்டி அவரை துதிக்கலாமா? கைதட்டி ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி அவரை ஆராதிப்போம். ரிபல ஷதரபனதியக்கரா மக்கர தூரதியந்தரபலபா ரபனதிதி அந்தரபலபரபா ரபோலா கபோலா திபோனா கபோனா கபானா. எல்லா கட்டுகள் உடையட்டும், எல்லா நுகங்கள் உடையட்டும், எல்லா வியாதி வல்லமைகள் பறக்கடிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். எல்லா பாவ கட்டுகள் உடைந்து போவதாக. உயிர் தழுந்த வல்லமை ஒவ்வொரு மீதும், உயிர் தழுந்த வல்லமை, உயிர் தழுந்த வல்லமை, உயிர் தழுந்த வல்லமை ஒவ்வொரு மீதும். ரிபலபலபோ ஷபலதுரபலம். ஓ ஜீசஸ், உம்மை ஆராதிக்கிறோம். அப்படியே இரு கரங்களை உயர்த்தி அவருக்கு மகிமை செலுத்துவோம். அப்படியே கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? ஹல்லேலூயா. உயிர் தெழுந்த கிறிஸ்து, அவரை ஆராதிப்போம், அவரை ஆராதிப்போம். சந்தேகப்பட்ட தோமா, அவர் தன்னுடைய காயங்கள் அவனுடைய கைகளை போட்டு அவனை விசுவாசிக்க செய்தார். உடனே அவன் சொன்னான், என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொன்னான். ஆமா, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவங்க அவங்க முழு இருதயத்தோடு அவரை ஆராதிப்பாங்க. உயிரோடு எழுந்த இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோ. உயிரோடு ஓ ஜீவனின் அதிபதியே, ஜீவனின்
ஆராதனை செய்கிறோம். உம்மை ஆராதனை செய்கிறோம். கைகளின் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. Jesus. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். இயேசுவே. மரணத்தை ஜெயித்தவரே, ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். கை உயர்த்தி அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. உமக்கே மகிமை ஆராதனைகளை ஏறெடுக்கிறோம். இந்த ஆராதனைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உமக்கு செலுத்துகிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென், ஆமென். பரிசுத்த ஆவியே, உமக்கே மகிமை ஆராதனைகளை ஏறெடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே. ஆமென்.